யோசேப்புக்கு 30 வயசு. 30 வயதுல பார்வோன் முன்னால நிக்கணும்ன்றது தேவனுடைய திட்டம். பார்வோன் முன்னால கர்த்தர் கொண்டு போயிட்டாரு. வழியில் எத்தனையோ பேர் தடுத்தாங்க, எவ்வளவோ மறிச்சாங்க, என்னென்னமோ செய்தாங்க. ஆனா கர்த்தர் குறித்த டைம் வரும்போது அதுக்கம்மா யாரும் அவன் மேல கை வைக்க முடியல. ஒரு வயதுல அவனை கட்டினாங்க, அவனை குழியில போட்டாங்க, அவனுடைய வஸ்திரங்களை உறிஞ்சாங்க, அவனை ஓட விட்டாங்க, சிறைச்சாலாம் அடைச்சாங்க, எல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் ஒரு டைமை குறிச்ச பிறகு அதுக்கப்புறமா அவனோட உத்தரவு இல்லாம யாருமே கையும் காலையும் அசைக்கவே முடியாது. ஏன்னா God had ordained a time for him. உனக்குன்னு ஒரு டைமை வச்சுட்டேன், இந்த டைமுக்கு அப்புறம் நீ வளருவாய், நீ செழிப்பாய், நீ பெருகுவாய், இதற்கப்புறமா உனக்கு தடையாக யாருமே இருக்கவே முடியாது. அந்த 30 years கர்த்தர் appointed டைம் அவனுக்கு. அந்த 30 வயசு ஆன உடனே he was flourishing. கனிதரும் திராட்சை கொடி. உன் கொடிகள் எவ்வளவு மதிலே இருந்தா கூட அந்த மதில் மேலேயே என்ன செய்திடும்? படர்ந்து போயிடும். அதான் தேவனுடைய கரம். இட்ஸ் a time. God has ordained time for us. கர்த்தர் நமக்காக குறித்த நேரத்துல கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தி பலன் கொடுக்க வைப்பார்.